வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, என்னடா சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரியான சம்பவம் தான் நடந்திருக்கு. அதான் அதை பத்தி தான் பார்க்க போறோம். டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். ஏன்னா நம்ம மழலுக்கு ஏமாறுறது ஒன்றும் புதுசு இல்லை. ஈமக்கோழியில் ஆரம்பிச்சு, இந்த மொன்னப்பாம்புல ஆரம்பிச்சு, எம்எல்எம்ல ஆரம்பிச்சு, எத்தனையோ பார்த்தாச்சு. இப்போ போன மாசம் மை வி3 ஆட்ஸ் வரைக்கும் சிறப்பா ஏமாந்துருக்காங்க. அந்த வகையில ஒருத்தன் சூப்பரா மொட்டை அடிச்சு காது குத்திட்டு போயிருக்கான் சேலத்துல. இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா? அங்க அப்படி என்ன சம்பவம் நடந்தது, இன்னைக்கு நம்ம எப்படித்தான் இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேலத்துல ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து 10 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டிருக்காங்க எல்லாத்துக்கும். நம்ம ஆளுக்கு போய் எல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டு என்ன ஆயிருக்கு, கூட்டம் பயங்கரமா ஏறி இருக்கு. பயங்கரமா கூட்டம் கூடனோடனே ஆகா இந்த கூட்டத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணுமே என்ன பண்ணிருக்காங்க, லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். நீங்க பணத்தை 1 ரூபா போட்டீங்கன்னா அப்படியே 2 ரூபாயா உங்களுக்கு 7 மாசத்துல வந்துருவோம். நீங்க 5 லட்சம் போட்டா 10 லட்சம், 1 கோடி போட்டா 2 கோடி அப்படின்னு இருக்காங்க. நம்மளுக்கு தான் ஒரு நாள்ல பணக்காரன் ஆயிரணுமே. அது கொஞ்சம் கொஞ்சமா ஆகிறது, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப். இன்னைக்கு நான் வந்து நடந்து போறேன், நாளைக்கு கார்ல போவோம், நாளானைக்கு ஹெலிகாப்டர்ல போகணும். அதான் நம்ம ஆளுங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்க, 1 ரூபா 2 ரூபாய் இல்ல 100 கோடி ரூபாய் பணத்தை கொண்டு போய் அவங்க கிட்ட கொட்டியிருக்காங்க. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. 1 ரூபா போட்டா 2 ரூபா வருதுன்னா யாரு இருந்தாலும் ஆசை வரும். 7 மாசத்துல திருப்பி தரன்னு வேற சொல்றாங்க. எங்கேயும் 7 மாசத்துல ஒரு 10 லட்சம் அப்படி 20 லட்சம் எந்த தொழில் ஆக போகுது, அதனால அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதெல்லாம் ஒரு லாஜிக் வேண்டாமா? எப்படி ஒருத்தனால கொடுக்க முடியும்? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ என் ஃப்ரெண்டும் இருந்தான். என் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணியிருந்தான், ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில தான் இருந்தான். இருந்தாலும் அங்கேயும் எங்கேயும் கண்ணை வாங்கி 2.5 லட்சம் ரூபா கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணான். அது என்னன்னா, மாசம் 8 ரூபா வட்டி. அதாவது 1 லட்சம் ரூபா போட்டீங்கன்னா 8000 ரூபா வரும். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஒரே நாள்ல மொத்தமா நக்கிக்கிட்டு போயிருச்சு. அது எப்பன்னா 1 வருஷம் ஆகுது. 1 வருஷத்துக்கு முன்னாடி மொத்தமா அந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டு போயிட்டானுங்க. அப்புறம் தான் நியூஸ் வருது, அவன் கிட்டத்தட்ட 1000 கோடி மோசடி பண்ணியிருந்தான். என்னைக்குமே நீங்க ஸ்லோவா ஸ்டெடியா முன்னேறினீங்கன்னா என்னைக்கு அது நிலைச்சு நிற்கும். இப்படி ஒரே நாள்ல மேல உச்சத்துக்கு போனீங்க, சர்ன்னு கீழே வந்துட வேண்டியது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். அதை மட்டும் விரிச்சு வச்சீங்கன்னா கொண்டுகிட்டு வந்து கொட்டுறக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஐடியாங்க இந்த ஐடியாங்க, இதை பண்ணினியா இவ்வளவு ஆயிரலாம், அதை பண்ணீங்கன்னா அவ்வளவு, எதுவும் ஆக முடியாது. இவருக்கு இதான் வேலை. கன்சூமரிசத்தை ஏத்திக்கிட்டு, அதாவது ஒருத்தரை பார்த்து நம்மளும் அப்படி இதாகணும்னு ஏத்திக்கிட்டு மைண்ட்ல நம்ம கார்ல போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே நாள்ல திடீர்னு நடந்து போற நிலைமை வந்து அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. தற்கொலை அதிகமாகுது, டைவர்ஸ் அதிகமாகுது. இது ரெண்டும் ரீசெண்டா அதிகமாகுது. யாராவது அது ஏன் அதிகமாகுது அப்படின்னு யோசிச்சிருக்கிறீங்களா? ஒண்ணு சகிப்புத்தன்மை இல்லை, அதனால டைவர்ஸ் அதிகமாகுது. இன்னொன்னு பணம் தான் பிரச்சனை. கொங்கு மண்டலத்துல எப்படி வந்து இந்த திருமணங்கள் வந்து நிறைய இளைஞர்கள் திருமணமாகாம நின்னுட்டாங்களோ, அதே மாதிரி நிறைய பேர் நல்லா இருந்தாங்க பிசினஸ்ல, திடீர்னு 3 கோடி லாஸ், 4 கோடி லாஸ் அப்படின்னு ஊருக்கு 10 பேர் இருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க யாராவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உண்மையா இல்லையா, நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க. ஏன்னா அப்படித்தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா அவன் வேற லெவல்ல ஒரு கார் வாங்கி அப்படி நல்லா இருப்பான், திடீர்னு பார்த்தா அவனுக்கு 4 கோடி லாஸ் ஆமான்னு இருக்கிற காட்டையெல்லாம் வித்து கட்டுவாங்க. இதுதான் இப்போ நிலைமை. அது காரணம் என்ன? காரணம் என்னன்னா அகலக்கால். என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. தெரியாத தொழில இன்வெஸ்ட் பண்றதே தப்பு. இது மாதிரி இதெல்லாம் சூது. 1 ரூபா கொடுத்தா 2 ரூபா கொடுக்கறது சூது. இதுல போய் பண்ணலாமா? இதுக்கா படிச்சீங்க? இதுக்கா உங்களை படிக்க வச்சாங்க? படிடா, ஒழுங்கா படிடா. உங்களை மாதிரி தான் அவனும். சரி, அவன் அவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தா உங்ககிட்ட ஏன் வந்து காசு வாங்க போறான்? உங்ககிட்ட காசு வாங்குறான்னா அவன் நிச்சயமா
அவனுக்கு தேவை இருந்தா வாங்குவான். ஸோ அவனோட தேவை நிறைவேறாத பட்சத்துல உங்களுக்கு உங்களோட பணம் திரும்பி வராது. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அதாவது இந்த காலத்துல சம்பாதிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. ஒரு தொழில் அமையறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கு. அந்த தொழிலை தான் கரெக்டா பாருங்களேன். அந்த தொழில நீங்க கரெக்டா உழைச்சீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துல நிச்சயமா நீங்க நினைச்சதை விட பெரிய இடத்துக்கு போகலாம். ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஒரே நாள்ல பெரிய ஆள் ஆகணும்னு போய் தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையை அங்கேயே முடிச்சுக்காதீங்க. வேணாண்டா. இப்போதான் சோசியல் மீடியா இருக்கு. எங்கெங்க எப்படிலாம் ஏமாத்திட்டு போறான்னு அத்தனை டீட்டெயிலா எல்லாத்துலயும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. விவாத நிகழ்ச்சியெல்லாம் உட்காந்து எப்படிலாம் நான் ஏமாந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர். அதெல்லாம் பார்த்து போட்டு மறுபடியும் கொண்டு போய் நீங்க ஏமாந்து இது மாதிரி ஒரு இது பண்றீங்கன்னா உங்களை விட முட்டாள் இந்த உலகத்துல எவனுமே இல்லைங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. செத்துப்போ நான் தடுக்க முடியுமா? வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கோ இல்ல உங்களுடைய உறவினர்கள் இல்ல நண்பர்கள் யாருக்காவது இந்த மாதிரி ஏமாந்தவங்க ஏதாவது கதை இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க. நிச்சயமா பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி.